ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக அண்ட் வந்து சூப்பரான ரெசிபினே சொல்லலாம். சட்டுன்னு ஒரு 10 to 15 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பொருள் தாங்க தேவை இதை பண்ணுறதுக்கு. ரொம்பவே ஈஸியான ரெசிபி அண்ட் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். நான் பாதி அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் இது கம்மியாக தான் இருக்கும். அதிகமாக வேணால் 3/4 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு, சும்மா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு எடுத்தாலே போதுமானது. ஏலக்காய் தூளும் அதே போல் தேவையான அளவு. இப்போ ஒரு பவுலில் நான் வந்து கொழுக்கட்டை மாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போது வச்சுருக்க உப்பையும் அண்ட் வந்து ஏலக்காய் தூளையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் வெல்லத்தை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த தண்ணியும் இப்போ சேர்த்துக்கிறேன். தண்ணியும் வந்து சைட் பையில் வந்து கொதிச்சிட்ருக்கு. நல்லா ஹாட் வாட்டராக தாங்க ஊற்றணும். அப்போ தான் வந்து கொழுக்கட்டை சீக்கிரமாக வந்து வேகும், உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹீட்டாக இருக்கிறதுனால நான் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியானதும் கூட. அது மட்டும் இல்லாத பிள்ளையாருக்கு பிடிச்ச வெரைட்டிஸில் கொழுக்கட்டை தான். கொழுக்கட்டையிலே ரொம்ப சுலபமான கொழுக்கட்டை என்னென்னா அது பிடி கொழுக்கட்டை தாங்க. மீதி எல்லாமே நம்ம பூர்ணம்லாம் ரெடி பண்ணி வைக்கிற போல் இருக்கும், அந்த ஸ்டஃபிங்லாம். பட் இதில் அப்படிப்பட்டது எதுவுமே தேவைப்படாது. சட்டுன்னு எடுத்தோடனே நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க, பாயில் பண்ண தண்ணியை இப்போ லைட்டாக ஆட் பண்ணுறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உடனுக்குடன் பார்க்க முடியும். அதாவது இது நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து பிசையணுங்க. அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போது நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக உருண்டையாக எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம கை ஷேப்பில் ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கனாலே அழகாக நம்ம கையில் இருக்க ஃபிங்கர்ஸ் எல்லாமே அதில் வந்து பதிஞ்சிரும். இதாங்க பிடி கொழுக்கட்டை. இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா காரம் டைப்லேயும் பண்ணுவாங்க. இது ஸ்வீட் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோம். பட் கார கொழுக்கட்டையும் இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்களும் இதே போல் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விருப்பம் தாங்க. பிடி கொழுக்கட்டை அளவுக்கும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இந்த பால் ஷேப்பில் எப்படியும் பண்ணிக்கலாம். பால் கொழுக்கட்டைக்கு எப்படி பண்ணுவோமோ அதே போல் தான். ஸோ எல்லாமே பிடிச்சி வச்சாச்சு. இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் ஆச்சுங்க வேக வைக்கிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.